பேரவைத் தலைவர் அவர்களே, மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் PhD 2ஆம் ஆண்டு படித்த ஒரு ஆராய்ச்சி மாணவர் திரு பாரதிதாசன் என்பவர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் உதவித்தொகை கிடைக்கவில்லை என பேசியது சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிற சூழலில், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறதா? வானத்தில் பறக்கிற விமானத்தை பார்த்து விமானத்தில் ஏறுவோமா என்று ஏங்கியிருந்த கிராம ஆதிதிராவிட மக்களுக்கு, குறிப்பாக நீலகிரி மாவட்டம் தேயிலை தோட்டத்தை விட்டு பிள்ளை கூட கனடா சென்று பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த திட்டத்தை அறிவித்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள். அந்த திட்டத்தின் கீழ் தான் மாணவர் பாரதிதாசன் பயிலுகிறார். மாண்புமிகு அமைச்சர் 2-3 தினங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் கீழ் எல்லா மாணவர்களுக்கும் நிதி உதவி அளிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பரவியதற்கு பிறகு மாணவர் பாரதிதாசன் அமைச்சர் இப்படி சொல்லுகிறார், எனக்கு நிலுவைத் தொகை வரவில்லை என்ற எண்ணத்தை தான் அவர் கருத்தாக வெளியிட்டு அது இன்றைக்கு வெளியிலே மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் இந்த தேதியில் இத்தனை லட்சம், இந்த தேதியில் இந்த லட்சம் என்று சொன்ன அனைத்து நிதி உதவியும் கடந்த திராவிட மாடல் நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சியில் பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்டது உண்மை. மாறாக மாணவர் கருத்து தெரிவித்ததற்கு பிறகு நிதி ஒதுக்கீடு தாவேக அரசு செய்திருக்கிறதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் தெரிவித்தால் அது மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக ஆதிதிராவிட மாணவர்கள் மத்தியில் ஐயத்தை போக்கும் என சொல்லி எல்லாவற்றிற்கும் பிதாமகன் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை பதிவு செய்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நம்முடைய கோவி செலியன் அவர்கள், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அவர் பேசியிருப்பது என்பது யாரும் மறுக்கவில்லை. யாரும் நாங்கள் புள்ளி விவரங்களில் கடந்த ஆண்டு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். படிச்சாச்சு. அதை நான் படிச்சிருக்கிறேன். யார் பேசாதீங்க. கடந்த 7/5/2026 கடைசியாக வழங்கப்பட்ட தொகையும் நான் சொல்லியிருக்கின்றேன்.